நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் வியாசர் பிரம்ம ஞானத்தை அடையும் வழியை சுக்கருக்கு சொல்லியதுதான் சேவிக்க இருக்கின்றோம். சுக்கமுனி வியாசரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வியாச பகவான் அவருக்கு உண்டான அறிவுரைகளை சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த ரிஷி சிரேஷ்டரான வியாசருடைய உபதேசத்தை ஸ்லாகித்து மோட்ச தர்மங்களுடன் கூடின இந்த விஷயத்தை சுகர் கேட்க தொடங்கினார். பிரக்ஞை உள்ளவனும் யாகசீலனும் ஞானத்தை சம்பாதித்தவனும் பொறாமை இல்லாதவனுமாய் இருக்கிற ஸ்ரோத்ரியன் பிரத்யக்ஷத்தினாலும் யுக்தியினாலும் அறியப்படாததும் வேதங்களாலும் இவ்விதமென்று குறிப்பிட்டு காட்ட முடியாததுமான பிரம்மத்தை தவத்தினால், பிரம்மச்சரியத்தினாலா, சந்நியாசத்தினாலா, புத்தியின் சக்தியினாலா, ஞான மார்க்கம் அல்லது யோக மார்க்கத்தில் எப்படி அறிகின்றான்? நான் உங்களை கேட்கின்றேன், நீங்கள் சொல்ல வேண்டும். புருஷர்கள் எந்த உபாயத்தினால் மனத்தையும் இந்திரியங்களையும் ஒரே விஷயத்தில் நிலைத்து நிற்கும்படி செய்கிறார்கள்? அந்த விஷயத்தையும் நீங்கள் விரிவாக சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அதற்கு வியாசர் வித்தை, தவம், ஐம்பொறிகளை அடக்கல், லோபத்தை தள்ளுதல் இவைகளில் இல்லாமல் ஒருவனும் சித்தி அடைய மாட்டார். சகலமான மகாபூதங்களும் ஈஸ்வரனுடைய முதல் சிருஷ்டியில் உண்டானவைகள். அவைகள் பிராணிகளுடைய கூட்டத்தில் சரீரா அபிமானிகளிடத்தில் அதிகமாக பிரவேசித்திருக்கின்றன. அது எவ்விதமென்றால், சரீரத்திற்கு பூமியிலிருந்து தேகமும் ஜலத்திலிருந்து உதிரமும் தேயுவிலிருந்து கண்களும் உண்டாயினவென்று ரிஷிகளால் கருதப்படுகின்றன. வாயுவானது பிராண பானங்களை பற்றி இருக்கிறது. நாசிகை முதலான துவாரங்களில் ஆகாயமும், பாதத்தில் விஷ்ணுவும், பலத்தில் இந்திரனும் பிரவேசித்திருக்கிறார்கள். உதிரத்தில் அக்னி பிரவேசித்து புஜிக்க விரும்புகின்றான். காதுகளில் திக் தேவதைகள் ஸ்ரோதேந்திரியங்கமாகவும், நாவில் சரஸ்வதி வாக்கேந்திரியமாகவும் இருக்கிறார்கள். மெய், வாய், கண், மூக்கு, செவி இவை ஐந்தும் புருஷனுக்கு விஷயத்தின் அனுபவத்திற்கு காரணமானதால் ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகின்றன. சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் இவ்வைந்தும் இந்திரியங்களுக்கு விஷயங்கள். இந்திரியங்கள் மனத்துடன் சம்பந்தப்பட்டு தனித்தனியே தங்கள் விஷயங்களை தெரிவிக்கின்றன. சாரதியானவன் தனக்கு வசப்பட்ட குதிரைகளை ஏவுவது போல மனமானது இந்திரியங்களை விஷயங்களில் ஏவுகிறது. மனத்தையும் ஹிருதயத்தை அடைந்த ஜீவன் எப்பொழுதும் ஏவுகிறான். ஆகையால் இந்திரியங்களையும் விஷயங்களையும் சம்ஹரிப்பதிலும் சிருஷ்டிப்பதிலும் மனமானது அதிகாரம் உடையது. அதுபோல மனிதனுடைய சம்ஹாரத்திலும் சிருஷ்டியிலும் புத்தியை உபாதியாக உடைய ஜீவன் அதிகாரி. இந்திரியங்கள், விஷயங்கள், உஷ்ணம், சீதம் முதலிய இயற்கை, புத்தி விருத்தி, மனம், பிராணன், அபானன், ஜீவன் இவைகளெல்லாம் எப்பொழுதும் பிராணிகளுடைய தேகத்தில் இருக்கின்றன. புத்திக்கு ஆதாரம் இல்லை. இந்த 16 குணங்களும் புத்தியின் விருத்தியே. புத்தியை வாசனையானது சிருஷ்டிக்கிறது, குணங்களை ஒரு விதத்தாலும் சிருஷ்டிப்பதில்லை. இவ்வாறு 16 குணங்களால் சூழப்பட்ட 17ஆவதான அந்தர்யாமியை, மனத்தை அடக்கினவனான வேதியன் மனத்தினால் தன் புத்தியில் பார்க்கிறான். இந்த சைத்தன்யமான ஆத்மாவானது கண்ணுக்கு புலப்படாதது, எல்லா இந்திரியங்களாலும் அறிய முடியாதது. பெருமையுடைய ஆத்மாவானது மனமாகிற தீபத்தினால் பிரகாசிக்கிறது. ஆத்மாவானது சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்னும் பூத குணங்கள் இல்லாதது. ஆகையால் நாசமற்றது. அது ஷரீர இந்திரியங்கள் இன்றி ஷரீரங்களிலிருந்து கொண்டு பார்க்கிறது. அது வியக்தம் இல்லாதது.
மரிக்கும் தன்மையுள்ள எல்லா சரீரங்களிலும் வைக்கப்பட்டதும் மரணமற்றதுமான அவ்வியக்தமான ஆத்மாவை சாஸ்திரத்தை அனுசரித்து பார்க்கிறவன் ஷரீர நாசத்தின் பிறகு பிரம்மாவாகவே ஆவதற்கு தக்கவனாகின்றான். பண்டிதர்களானவர்கள் வித்வானும் நல்ல வம்சத்தில் உதித்தவனுமாய் இருக்கிற பிராமணனிடத்திலும் பசுவினிடத்திலும் யானையினிடத்திலும் நாயினிடத்திலும் நாயின் மாமிசத்தை பாகம் செய்யும் நீசனிடத்திலும் சமமான பிரம் திருஷ்டி உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தை எல்லாம் சூழ்ந்திருக்கிற மிக பெரிதான அந்த ஒரே ஆத்மாவானது ஸ்தாவரங்களும் ஜங்கமங்களுமான சகல பூதங்களிலும் வசிக்கிறது. எப்பொழுது ஜீவனானவன் தன்னுடைய சொரூபத்தை எல்லா பிராணிகளிடத்திலும் எல்லா பிராணிகளையும் தன்னிடத்திலும் பார்க்கிறானோ அப்பொழுது பிரம்மமாகிறான். என்னுடைய ஆத்மாவில் ஆத்மா எவ்வளவாக இருக்கிறதோ வேறு ஆத்மாவிலும் ஆத்மா அவ்வளவாக இருக்கிறது என்று யார் எப்பொழுது அறிகிறாரோ அவன் முக்தியை அடையத்தக்கவனாவான். எல்லா பிராணிகளுக்கும் ஆத்மபூதனும் எல்லா பிராணிகளுக்கும் ஹிதனும் மார்க்கமற்றவனும் பிரம்மாவிற்கு விருப்பமுள்ளவனுமான ஞானியினுடைய மார்க்கத்தில் தேவர்களும் மயக்கத்தை அடைகிறார்கள். ஆகாயத்தில் பட்சிகளின் கதியும் ஜலத்தில் மத்சியங்களின் கதியும் அறியப்படாமை போல பிரம்மத்தை அறிந்தவர்களுடைய கதியானது அறியப்படுவதில்லை. காலமானது சகலமான பூதங்களை தானாகவே தன்னிடத்திலேயே ஜீரணமாகும்படி செய்கிறது. அப்படிப்பட்ட காலமும் எந்த பரமாத்மாவின் இடத்தில் ஜீரணமாகிறதோ அந்த பரமாத்மாவை இந்த உலகில் ஒருவனும் அறிய முடியாது. மேலும் கீழும் குறுக்கிலும் நடுவிலும் போகிறதல்லாதும் ஓரிடத்திலிருந்தும் ஒன்றையும் கிரகிக்காததுமான பரமாத்மாவினுள் இந்த சகல லோகங்களும் இருக்கின்றன. இவைகளில் யாதொன்றும் அவனுக்கு வெளியில் இல்லை. ஒருவன் மனம் போன்ற வேகத்துடன் நாணிலிருந்து விடுபட்ட பானம் போல 1000 வருடங்கள் நடந்தாலும் காரணமான ஆத்மாவினுடைய முடிவை அடைய மாட்டான். சூக்ஷ்மமான அந்த ஆத்மாவை காட்டிலும் சூக்ஷ்மமான பொருள் இல்லை. அதை காட்டிலும் ஸ்தூலமும் இல்லை. அது எங்கும் கால்களும் கைகளும் கண்களும் தலைகளும் முகங்களும் காதுகளும் உள்ளதாகி இருக்கிறபடியால் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் வியாபித்து கொண்டிருக்கிறது. அது அணுவிற்கும் அணு, பெரிதற்கும் பெரிது. அது சகல பூதங்களுக்குள்ளேயும் நிலையாய் இருந்தும் காணப்படுவதில்லை. ஆத்மாவிற்கு அக்ஷரம் என்றும் சக்ஷரம் என்றும் 2 விதமான பிரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அவைகளில் நசிக்கின்ற ஜடமானது ஷரமானது சகல பூதங்களிலும் இருக்கிறது. சைத்தன்யமான அக்ஷரமானது அழிவற்ற ஸ்வயம் பிரகாசமான ஸ்வரூபத்தில் இருக்கிறது. அந்த அக்ஷரமானது ஸ்தாவர ஜங்கமங்களான சகல பூதங்களுக்கும் ஈசனாயும் 9 துவாரங்களுடைய சரீரத்தை அடைந்து அம்சமாயும் சலனமற்றதாயும் பரவசம் இல்லாததுமாய் இருக்கிறது. தத்துவத்தை அறிந்தவர்கள் பிறவி இல்லாததான அக்ஷரத்திற்கு சரீரத்தின் நாசம், குறைபடுதல், மாறுதல் முதலியவைகளை அடைவதாலும் புதிய சரீரங்களை அடைவதினாலும் ஹம்சத்தன்மை என்று சொல்லுகிறார்கள். ஹம்சமாக சொல்லப்பட்ட ஜீவனும் ஈசனான அக்ஷரமும் விகாரமற்ற பிரம்ம ரூபமுமான அக்ஷரம்தான். அந்த கூடஸ்தனமான பிரம்மத்தை அறிந்தவன் அதை அடைந்து ஜனன மரணங்களை விலக்கி கொள்ளுகின்றான் என்று வியாச பகவான் சுகாச்சாரியருக்கு எடுத்து கூறுகிறார். அந்த சுகபிரம்மம் இது அனைத்தையும் கேட்டிருக்கிறார். தொடர்ந்து வியாசர் என்ன சொல்லப் போகிறார் என்பதை நாளை சந்திக்கும் போது சேவிக்கலாம். நமஸ்காரம்.